ஹாய் எஸ்பிஎஃப் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆல் ஆர் டூயிங் குட். வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஎம் கோல்டு ஃபேஷன். எஸ்பிஓவில் ரொம்ப முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பை மோட் எலைட் மெம்பர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்? சேல்ஸ் டீம் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க. ஓகே, ப்ரொமோஷன் டீமில் இருந்துட்டு அப்கிரேட் ஆக விரும்புகிறவங்க. ஓகே, இந்த 2 பேருமே ஜூன் 6 வரைக்கும் தான் டைம் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா பார்த்தோன்னா, ப்ரொமோஷன் டீலில் இருக்கிறவங்க ஜூன் 6க்குள்ளே நீங்கள் அப்கிரேட் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அப்கிரேட் சான்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, நீங்கள் எப்பொழுதும் போல் ப்ரொமோஷன் டீம்லேயே கண்டினியூ பண்ணிக்க வேண்டியதுதான். அதே மாதிரி சேல்ஸ் டீம் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் பர்ச்சேஸே பண்ணாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஜூன் லாஸ்ட் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஓகே, ரொம்ப முக்கியம். ஜூன் 6க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு 80% டிடெக்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட வேலெட்டில் வந்து 8000 இருக்குது அப்படின்னா நீங்கள் லெஸ் 80% கொடுங்க பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுது? எவ்வளோக்கு எவ்வளோ அமௌண்ட் வேரி ஆகுது பார்த்தீங்களா? 8000 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாத காரணத்தினால இப்போ எவ்வளோ ஆகுது பார்த்தீங்களா? 80% டிடெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா வெறும் உங்களுக்கு 1600 ரூபா தான் கிடைக்கும். இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொருத்தவங்களோட அக்கௌண்ட்லேயுமே வந்து 10K 20K 30K இப்படி இருக்கும் போது உங்களுக்கு 80% டிடெக்ஷன் ஆகினா அந்த இடத்துல என்ன இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ நீங்கள் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு மெம்பர் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓல்டு மெம்பர்னால் சேல்ஸ் டீம் சூஸ் பண்ணிவிட்டு இன்னும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஓகே, அதே மாதிரி ப்ரமோஷன் டீமில் இருந்துட்டு இன்னும் நீங்கள் அப்கிரேட் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே இந்த கேட்டகரியில் தான் வரும். அதாவது ஓல்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வரும். இப்போது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்? 6500 பே பண்ணி எப்படி எலைட் மெம்பர்ஷிப் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கண்டினியூவாக பாருங்கள். பை மோட் ஸ்மார்ட் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அக்கௌண்ட்டுன்னு இருக்கா, இந்த உள்ள இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். ஓகே, இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய நேம் அண்டு நம்மளுடைய பிஎம் நம்மளோட நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணதுமே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். 1 by 1 நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே பாருங்கள், என்னோடய நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறமா என்னோடய மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், டோர் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே நம்ம லேண்ட்மார்க்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து கேட்குது. என்ன சிட்டி, ஸ்டேட்டு, பின்கோடு என்ன, நம்மளுடைய மொபைல் நம்பர் என்ன, அது மாதிரி அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பைமோட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ மொபைல் நம்பர், அதை தான் நீங்கள் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் சிம்பிள் இருக்கா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஓகே, டச் பண்ணதுமே நமக்கு டேரெக்டாக நம்மளுடைய வாட்ஸ்அப் பைமோட்டுக்குள்ளவே நம்மளுக்கு போயிடும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நம்மளுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள். ஓகே, நேம். ஓகே, நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கும் கீழே இந்த இடத்துல பை மோட் ஐடி. ஓகேவா? நம்மளுடைய ஆர்டர் ஐடி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க வரேன், ஐடின்னு போட்டுட்டு இந்த பிஎம்னு ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்படி போட்டுட்டு இப்படி கொடுக்குறேன். எந்த நம்பர் தெரியுமா இது? இந்த உள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நம்பர் தான். இது இருக்குது பாருங்கள், இந்த நம்பர் தான். ஓகேவா? இந்த பிஎம் 20ன்னு போட்டிருக்கு இல்லையா, இதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இது ஃபுல்லாகவே நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுடைய மொபைல் நம்பர், இந்த இடத்துல நம்மளுடைய கரண்ட் மொபைல் நம்பர் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பைமோட்டில், அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஏதோ சம்திங் நம்பர் போட்டுக்கிறேன். ஓகே, இதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. சரியா? அதுக்கும் கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கிலீஷோ தமிழோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்
இங்கே பாருங்கள், என்னோடய நேம் போட்டுட்டேன். ஆர்டர் ஐடி அந்த பிஎம் இருக்கு இல்லையா ஸ்டார்டிங்கில், அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டுருங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. என்ன நீங்கள் பைமோட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது கொடுங்க. அது கரண்ட்டில் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அது கொடுத்துக்கோங்க. அதுக்கும் கீழே உங்களோட லாங்குவேஜ் என்ன, இங்கிலீஷ் தமிழ் எது வேணாலும் இங்கே பாருங்கள். ஐ வாண்ட் பர்ச்சேஸ் டு பைமோட் எலைட் மெம்பர்ஷிப், ப்ளீஸ் சென்ட் மீ QR கோட் அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன். ஓகேவா? இது கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த சென்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதை நீங்கள் வந்து கொடுத்துடணும். அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 8 ஹவர்ஸ் அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. QR கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? QR கோட் சென்ட் பண்ணதுமே நீங்கள் அந்த QR கோடுக்கு தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். சரியா? இந்த ஆப் மூலிமா போய்ட்டுலாம் நீங்கள் எதுவுமே பேமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் மூலிமா தான் நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க QR கோட் சென்ட் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ரெசிப்டை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல திரும்ப வச்சு வாட்ஸ்அப்லேயே வச்சு இவங்களுக்கே நீங்கள் அனுப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஆர்டர் ஐடி வந்து கொடுப்பாங்க. அதையுமே வந்து உங்களுக்கு வரும். வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல அவங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கொடுத்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்படி தான் நீங்கள் வந்து ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். சரியா? வீடியோ ரொம்ப கிளியராக இருக்கா? டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.